உலகநாதன். நல்ல பேரு, உலகத்தையே ஆள பிறந்தவன் பேரு. நீ இருக்கிறது பூர்வீக வீடு, அது உங்களை மேல வரவே விடாது. அப்ப வீட்டை வித்துட்டா எல்லாம் சரியாடுமாங்கய்யா? அந்த இடம் அவ்வளவு சீக்கிரம் உன்னை விட்டு போகாதப்பா. முடிஞ்சா வித்து பாரு. என்ன உலகநாதா, உனக்கு தெரியாததா? வரவு செலவெல்லாம் ரொம்ப டைட்டுப்பா. ஊர்ல ஒரு பையன்கிட்ட காசு இல்ல. அட என்னையும் சேர்த்து தான் புது சட்டம் வாங்குறதுக்கே 4 தடவை யோசிக்க வேண்டியதா இருக்கு. இதுல வீடு எங்க வாங்குறது? பீனே கேலியே குச்சலையா உலகநாதன் இப்ப வீடெல்லாம் வாங்குறதா இல்ல. வானா வானா நான் செட்டு லட்சுமி செட்டு ராசியான வீடு வாங்கி போடு, வச்சு வித்தா நல்ல லாபம் செட்டு. क्या भैया? சரி 10 ठीक है. என்ன செட்டு 20க்கு மேல போகும் செட்டு. 10க்கு கேக்குற, கொஞ்சம் ஏத்து செட்டு. செட்டு 18 नहीं होगा. 16 14 12. உலகநாதா, அட பாவி, இதுக்குதான் என்ன ஊருக்கு அனுப்பி விட்டியாடா? ஏண்டா உங்க அப்பா ஞாபகமா இருந்த ஒரே வீட்டையும் வித்து விட்டியாடா? அடுக்குமாடா உங்களுக்கு? கேட்டுச்சு. ரொம்ப தேங்க்ஸ் சேட்டு. சோசியக்காரன் பேச்சு கேட்டு கொஞ்சம் அவசரப்பட்டோம் மாப்ள. நீ மட்டும் கொஞ்சம் பொறுமையா இருந்திருந்தா சேட்டுக்கிட்டே நல்ல விலைக்கு வித்துருக்கலாம். அந்த வீடு 7.5டா, வித்த வரைக்கும் சந்தோஷப்படு. வித்துட்டோம்ல, இனி எல்லாம் நல்லா. நம்மள முடிச்ச ராசி இன்னும் விடாது போல இருக்கு மாப்ள. டேங்க் காலி. எனக்கு டேங்க் ஃபுல்லு. வண்டி ஏதாவது வந்தா கையை போடு. இவன் 7.5ல பாதி 3 என்கிட்ட கொடுத்துட்டான். நானும் அவஸ்தைப்படுறேன். என்னடா அது? திருப்பூர்ல ஒண்ணுக்கு போனோம், சென்னைக்கு எப்படி வந்தோம்? மாப்ள மாப்ள ஏய், என்னடா நடக்குதுங்க? ஏய் மாப்ள, உள்ள வாடா. ஏய் வாடா உள்ள. ஏய் விட்றா. வாடா, உனக்கு நான் காட்டுறேன். வரல. ஏய் ஏய் விட்றா மாப்ள. டேய் மாப்ள, எங்கடா இருக்கோம்? ஏய் மாப்ள மாப்ள, கனவு நல்லா இருக்குடா. எப்படா முழிப்போம்? கனவாடா இது, நிஜம்டா. ஆமாண்டா மாப்ள. மாப்ள, அதிசயமா இருக்குடா. திருப்பூர்ல இருந்து சென்னைக்கு எவ்வளோ டிக்கெட்டு? கவர்மெண்ட் பஸ்ல 200, பிரைவேட்ல 400. அப்ப இப்படிங்கிறதுக்குள்ள சென்னை போனோம்னா ஒரு 500 ரூபா கொடுக்க மாட்டாங்க? மாப்ள, இந்த இடத்த காமிச்சு விட்டா எவனா நமக்கு 500 ரூபா தரப்போறான்? இந்த இடத்த விலைக்கு வாங்குறோம். தம்பி 11 லட்சம் எனக்கு கட்டுப்படி ஆகும், சரியா? நீங்க சொன்னா சரியா? ஏங்கடா டேய், எல்லாத்திட்டையும் காசு பிடிங்கிட்டு ஓடத்தானே போறீங்க. புலி புடுறா அவனை. வாடா. ஒரே பையனே. டேய் மாப்ள, கடைக்கு போடிடா டேய் டேய். எடப்பா போடா. ஏய் பாடியாரு கொள்ளுவாங்க டேய். வா போடா. எல்லாம் மகன்டா. ஈர் போட்டது போதும், போட உள்ள. குமரி முதல் இமயம் வரை இந்த வாயில தேடி நான் அலையாத இடமே இல்லை. இந்தியாவில் இருக்கிற இண்டெடுக்கெல்லாம் தேடி கடைசியில் என் சொந்த ஊர்லேயே அமைஞ்சது ஒரு அதிசயம். இதுக்கு பேர் சித்தர் வாசல். இதை கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயம் இல்லை. ஒரு மண்டலம் 48 நாள் கடுமையாக தவம் இருந்தால் தான் இந்த வாசல் திறக்கும்.
ஏய் நொண்டி அடிச்சுட்டே போ. ஏய் இனி அந்த ஆண்டவனே நினைச்சாலும் ஒரு ஆணியும் புடுங்க முடியாது. நான் சேட்டு சைக்கிள்ல வந்திருக்க. உல்குநாதன் வீடு வேணாவானான்னு ராசி வீடுன்னு கொடுத்த வீடு வாங்கி 3 வாரம் நம்ம நடுத்தூர்ல நிக்குது. நம்ம கடை மேல இடி விழுந்துடுச்சு. மேரா பேட்டி ஓடி போச்சு. போதும், நான் ராஜஸ்தானுக்கு டிக்கெட் வாங்கிட்டேன். இந்த வீடு என் பேர்ல இருந்தா நான் ஊர் போய் சேர்வேனான்னு சந்தேகம். இதை நீயே வச்சுக்கோ. சேட்டு நில்லு சேட்டு. டேய் புடா போய். சேட்டு நில்லியா, பணம் வேணா வாங்கி சேட்டு. நான் ஒண்ணும் வேணாம், என்ன ஆள விடு. இப்படி இருந்தா நான் இப்படி நில்லு சேட்டு. சேட்டு சேட்டு நில்லியா. ஹலோ மிஸ்டர், சென்ட்ரல் இருந்து வந்திருக்கிற அக்யூஸ்டேஷன் ஆர்டர். மரியாதையா அந்த இடத்தை காலி பண்ணிடுங்க. இது கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி. கான்ஸ்டபிள் சார், அங்க இருக்கிற திங்ஸ் எல்லாம் பேக்கப் பண்ணுங்க. கோர்ட்ல ஹேண்ட் ஓவர் பண்ணனும். ஓகே சார். சார் இந்த இடத்தை நான் விலை கொடுத்து வாங்கியிருக்கேன் சார். நோ நோ, அதெல்லாம் செல்லாது. இந்த இடத்தை கவர்மெண்ட் எடுத்துச்சு. நீ உடனே காலி பண்ணு. என்ன சார் கவர்மெண்ட் நினைச்சா யார் எடுத்தாலும் எடுத்துக்குமா? தம்பி, டாடா இருந்தார்ல பெரிய பிசினஸ்மேன், அவரோட ஃபிளைட் எல்லாம் கவர்மெண்ட் புடிங்கிட்டா இந்தியன் ஏர்வேஸ்ங்கிற ஃபிளைட் சர்வீஸே உருவாச்சு. டாடா வழியா ஒண்ணும் பண்ண முடியல, அதான் கவர்மெண்ட். கான்ஸ்டபிள் குயிக்கா ரிமூவ் பண்ணிட்டு வாங்க. மாப்ள உலகே இப்பதாண்டா எனக்கு சந்தோஷமா இருக்கு. இது உங்க அப்பா கஷ்டப்பட்டு கட்டின வீடுடா. அவ்வளவு சீக்கிரம் நம்ம கைய விட்டு போகாது. டே புலி, இந்த சாமான்லாம் எப்படி அரைஞ்சு கிடக்கு பாரு. எல்லாத்தையும் மேல எடுத்து அடுக்கி வை. டே மாப்ள, எல்லாமே போச்சுல்ல? ரொம்ப ஓரத்தான் ஆடிட்டோமோ? கொஞ்சம் அடக்கி வச்சிருந்தா தப்பிச்சிருந்துருக்கலாம். திரும்பவும் ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்துட்டோம்டா. இதைத்தான் உலகம் உருண்டன்னு சொல்லுவாங்க போல. மாப்ள புலிவேட்டி, இந்த பயலுவளுக்கு ஒரு வேலை சொன்னா வீடு தங்க மாட்டானுவ. ஏன் மாப்ள, அமெரிக்காவுக்கு டிக்கெட் எவ்வளவு இருக்கும்?